இப்ப பனைமரத்தின் வரலாறு. பனைமரத்தினுடைய அறிவியல் பெயர் பொராரஸ் பிளாபெல்லிஃபர். இதன் தாயகம் இந்திய துணைக்கண்டம் மற்றும் தென்கிழக்கேசியா என்று பெரும்பாலான தாவரவியல் ஆய்வுகள் சொல்லுது. தமிழகத்துல சங்க காலம் முதல் பனைமரம் வாழ்வின் ஒரு பகுதியா இருந்திருக்கு. அந்த காலத்துல எழுதும் காகிதம்லாம் கிடையாது. அப்பொழுது பனை ஓலையில தான் மருத்துவ நூல்கள், இலக்கியங்கள், ஜோதிடம், அரசியல் பதிவுகள், நில ஆவணங்கள் எல்லாமே எழுதியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம படிக்கும் தமிழ் இலக்கியங்கள் உயிருடன் இருக்கிறதுக்கு காரணமே அந்த பனை ஓலை தான். ஏன் இந்த பனைமரத்தை கற்பக விருட்சகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, பனைமரத்துல வீணாகும் பகுதி அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா வேர் மருந்தா பயன்படுது, தண்டு கட்டுமானத்துக்கு பயன்படுது, இலைன்னு சொல்லக்கூடிய ஓலை கூரை, கூடை, விசிறி, பாய், கைவினை பொருட்கள் செய்ய பயன்படுது. மலர் பதநீரா, பழம் நுங்கு, முற்றிய பழம் பனம்பழம், சாறு கருப்பட்டி, இவ்வளவு பயன்பாடுகள் கொண்ட மரங்கள் உலகில மிக கம்மிதான்.